ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனி பருப்பு சட்டிக்கு வேலையே இல்லைங்க. இன்றைக்கி நம்ம புது விதமாக செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு கட்டு சிறுகீரை எடுத்திருக்கேன். இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸில் கீரை எப்படி செய்யலான்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியான மெத்தடுங்க. ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு கட்டு சிறுகீரைக்கு நான் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டால் போதும். பருப்பு நல்லா வெந்து வந்துடுங்க. அந்த கேப்பில் நம்ம சிறுகீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தாங்க நீங்கள் நல்லா கவனமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இதில் இருக்கிற பருப்பை நம்ம கரண்டி வச்சு ஒரு பிளேட்டில் ஆற வைக்க போகிறோம். என்னக்கா நீங்கள் பிளேட்டில் ஆற வைக்கிறீங்க அப்படின்னாதீங்க. ஏன்னா இதுதான் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டிய நேரம். இதே போல் இருக்கிற பருப்பு எல்லாமே நம்ம பிளேட்டில் ஆற வச்சிடலாம். நீங்கள் கரண்டியில் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வடிகட்டியில் கூட எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா ஆறணுங்க. அதனால் நம்ம பிளேட்டில் போட்டு ஆற வைக்க போகிறோம். நீங்கள் பருப்பு சட்டியில் எப்படி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் தான் இதுவும் இருக்கும். இப்போ வடிகட்டின தண்ணியை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை நல்லா 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அழுத்தம் கொடுக்காமல் வாஷ் பண்ணணும். அப்போ தான் கீரை நல்லாயிருக்கும். இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தாலே போதுங்க. கீரை வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். இதை ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. அதோட கீரையோட நிறமும் மாறாமல் வந்திருக்கு. இதை நான் எடுத்து காமிக்கிறேன். தனியாக பாத்திரத்தில் எப்படி நீங்கள் வேக வச்சு நம்ம பருப்பு சட்டியில் கடையோமோ சேம் அப்படியே தாங்க இருக்கும். ஏன்னா வேலைக்கு போகிற பெண்கள் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற வேலையை எப்படி நம்ம மிச்சம் பண்ணணும் அப்படின்றதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கீரையெல்லாம் நல்லா அதே போல் கரண்டியில் நம்ம வடித்து தனியாக பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி இருந்தாலும் ஈஸியாக இருக்குங்க. இப்போ இந்த தண்ணியை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிண்ணத்தில் இருக்கட்டும், நான் சொல்கிறேன். பருப்பு ஒரு பக்கம் பிளேட்டில் ஆறிட்டுருக்கு. அந்த கேப்பில் நம்ம கீரையை வேக வச்சுருக்கோம். நல்லா வேக வச்சு எடுத்த கீரையை தனியாக பிளேட்டில் ஆற வச்சுருக்கோம். ரெண்டு பிளேட் இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்கள் ஆற வச்சுக்கோங்க. பருப்பு தண்ணி அப்படியே இருக்கட்டும். தாளிக்கிறதுக்கு ஒரு 10 பல் பூண்டு இருந்தால் போதுங்க. அது கூட வரமிளகாய் 4லேருந்து 5 நீங்கள் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மி ஜாஸ்தி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன கடாயை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பூண்டை இதில் போட்டு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது வாசனை நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குங்க.
பூண்டு வந்து ஒரு 70% எண்ணெயில் வறுத்தா போதும். இது கூட வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நான் 4 தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பருப்பில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இது நல்லா வறுபட்ட உடனே இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். பருப்பும் கீரையும் வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றி நம்ம அரைக்க போகிறோங்க. இதை வந்து நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவும் பூண்டும் வந்து இதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இது கூட பருப்பு வந்து ஒரு பாதி அளவுக்கு 2ஆக டிவைட் பண்ணுங்கள். பாதி அளவுக்கு ஃபஸ்ட்டு டிவைடை வந்து சேர்த்துக்கலாம். ஆற வச்சுருக்க கீரையை வந்து மொத்தமாக வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பல்ஸ் மோடில் 2 இது தான் நம்ம வந்து சுற்ற போகிறோம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம பருப்பு சட்டியில் வந்து எப்படி கடைவோமோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குங்க. சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட போகிறீங்க. நான் சொன்ன மாதிரி பல்ஸ் மோடில் 2 சுற்று தான் டக்குன்னு வந்து ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம பருப்பு சட்டியில் கடையிற மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். கீரையும் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு தண்ணியை வந்து கீரையை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அந்த பருப்பு தண்ணியில். பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்து கீரை நம்ம பருப்பு சட்டியில் கடைஞ்சா மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, பக்குவம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகை வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகாய் வறுத்த எண்ணெயிலே வந்து கடுகை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இதையும் வந்து நம்ம கீரையில் வந்து சேர்த்துக்கலாம். பன்மனம் மாறாத கீரைங்க சிறுகீரை. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். கீரையோட அந்த தன்மையும் மாறலை. நம்ம மிக்ஸியில் போட்டா மாதிரி அந்த ஒரு ஃபீலும் இருக்காதுங்க. சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பல்ஸ் மோடில் லைட்டாக தான் ஆன் பண்ணிவிட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நான் எதுக்கு திரும்பவும் சொல்கிறேன்னா, பருப்பு சட்டியில் கடைஞ்சா மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கணும். நம்ம வந்து வேலையும் வந்து மிச்சம் பண்ணணும். அப்போ நம்ம மிக்ஸியில் போட்டால் இந்த மாதிரி வரும்னா நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.